நேற்று நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே ஒன்று கொண்டு வந்தாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்திருக்கிறாங்க. இதை பார்த்து முதலீட்டாளர்கள் தவறுலாம் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? தான் இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு G-Square மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. இந்த உருட்டல் மிரட்டல்களும் மதிப்பிடக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இது போன்ற நாகரிகமற்ற உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்வு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. இப்பவும் இதேதான், உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க. எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. G-Square மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? G-Square மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, உட்காருங்க, பேசலாம். பாலாகி போனது எந்த ஆட்சினால? ஈழத்தமிழர்கள் பலர் இரையாகி போனது எந்த ஆட்சியில? ஊழல் உற்றுக்கண்ணா பெருகி போனது எந்த ஆட்சியில? கனிம வளம் காணாம போனது எந்த ஆட்சியில? கார் ரேஸ்னு காதுல பூ சுத்தி கஜானாவை காலி செஞ்சது எந்த ஆட்சியில? குடிமக்களை குடிமகனாக மாற்றியது எந்த ஆட்சியில? பட்டினியாக இருந்த பாட்டாளிகளை கிட்னியை திருடினது எந்த ஆட்சியில? அரசின் தனி தீர்மானம் மாண்புமிகு பள்ளி கல்வி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு பள்ளிகளில் 23/8/2010 முன்பாக அன்றைய நடைமுறையில் இருந்த விதிமுறைகள் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்களின் நீண்டகால பணி அனுபவம் மற்றும் பணி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் இருந்து முழுமையான மற்றும் நிரந்தர விலக்கு அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மேற்கண்ட நடவடிக்கைகள் மூலம் நீண்டகாலமாக பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணிப்பலன்கள் எவ்வித தடையின்றி தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. கல்வித்துறை பொது பட்டியலுக்கு போனதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. அது மாநில பட்டியல் சேர்க்குமாறு இந்த தீர்மானத்தை ஆதரித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே நான் ஏகமனதாக வரவேற்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை ஆதரித்து அமர்கின்றேன். நாங்கள் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதிய சட்டங்கள் வருவதற்கும் அவளுக்கு சலுகை பெற்று தருவதற்கும் முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம். கொண்டு வந்த தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறது. பள்ளி கல்வி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. மானிய கோரிக்கை விவாதம் தொடங்குகிறது. இன்று 3 மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. தலவாய் சுந்தரம் அவரு காங்கிரஸ்ல இருந்து அதிமுக 6 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து தேமுதிகவுக்கு போய்விட்டு இப்பொழுது திமுகவில் இருந்து கொண்டு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்காம கொய்யாவோட பறிக்க முடியும்? கிள போல்டுங்களா? இன்னும் எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணாம உயிர் எடுப்பீங்க? சொன்ன என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? யார் மேல மானபங்கம் படுத்திடுவேன். சட்டி போட்டு வந்துடுறேன். ஐயோ, சட்டி எங்க இருக்குன்னு தெரியல. என் பெரிய சட்டி போட்டு வந்தானே, நீங்க எல்லாம் காலிடா. டேய், என் சட்டி வச்சுட்டாங்க. வாடா வாடா, கண்ணாடி போச்சுடா, கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. டேய் டேய், ஏதாவது கொண்டாடா. டேய், வேஸ்ட் போட்டு அவுட்டுட்டாங்க. பொதுவாக மற்றவர்கள் பேசும்போதுதான் எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நாசன் அவர்கள் குறுக்கிட்டு பேசுவார். ஆனால் இப்போ அவர் பேசும்போது நீங்க எல்லாம் குறுக்கிட்டு பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் விதிங்கிறது. இன்னைக்குதான் அவரே ஒத்துக்கிட்டாரு. நாங்கெல்லாம் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆசிரியர் எப்பயுமே எந்திரிச்சு குரல் கொடுப்பாரு அப்படின்னு. இந்த வழி இன்னைக்கு அவருக்கு தெரியுது. நாங்க எந்திரிக்கும் போது எப்பயுமே அவர் எந்திரிச்சு எப்பயுமே எல்லாத்தோடைய பேச்சை நிப்பாட்டுவாரு. இன்னைக்கு அவருக்கே அந்த உணர்வு வருது. நான் பேசும்போது எல்லாரும் குறுக்கிடுறாங்கன்னு. அதுபோக 6 உறுப்பினருடைய பணி இடம் இன்றைக்கு காலியாக இருக்கின்றது. 6 உறுப்பினர்கள் பதவியேற்ற 1 மாதத்திலே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். என்ன காரணம் என்பது இன்று முழுமையாக வெட்ட வெளிச்சமா யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவங்களுடைய விருப்பம். ஆனால் மக்களுக்கு தெரிகின்றது. இல்லை, என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த 6 தொகுதிகளுடைய மக்களுடைய குரல் இந்த அவையிலே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நடக்கிறது. நீங்க இப்ப மட்டும் சொன்ன மட்டும் எப்படி நடந்துரு? மாண்பு பேரத்தில் ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமா எங்களுடைய ஆர்வம்.
அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெற்ற பிறகு தங்களை சந்தித்து ஒரு மனு கொடுக்கின்றார். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பங்கு பெறுகிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த நாள் ராஜினாமா பண்ண உடனே முதல் மாடியில் போய் ஒரு சேர்றாங்கன்னா குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க நான் சொல்லி முடிக்க வரைக்கும் சொல்லி முடிக்க வரைக்கும் இருங்க. மாணவர் பேசுங்க. உறுப்பினர் நான் பேசுறேன். மாண்பு அவை முன்னர் உட்காருங்க. பேரவைத் தலைவர் நான் சொல்லிடுறேன். நான் மாணவர் இல்ல முன்னவர் அது சொல்றேன். முன்னவர் இது கருத்து சொல்லிட்டீங்க போதும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? அவரை சேர்த்திருக்கலாம், அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் இருங்க, நான் சொல்ல உட்காருங்க. அவங்க மட்டும் பேசட்டும். நீங்க மட்டும் பேசுங்க, உட்காருங்க. அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யார் வாபஸ் எல்லாம் வாங்கல. அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதன் மூலமாக அது இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்களோ, யார் வாபஸ் வாங்கல. அது குறிப்பா சொன்னா அப்போ வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக வேட்பாளருக்கு தான் அங்க எங்களுடைய எனக்கும் என எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் தான் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அவர்களை பத்தி அவருடைய வேட்பாளர் பத்தி எல்லாம் பொருட்படுத்தல. ஆக இதில் கூட இணைக்க கூடாது. அதுக்குரிய பதில் உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? பதில் சொல்லிட்டீங்க இல்லையா? மைக் கொடுத்துங்க. மைக் கொடுத்த சொல்லியாச்சு. இவ்வளவு பேர் நீங்க யாரை பேச விடுறது போய் வேற யாரையாவது பேச விட்டோமா? அவருக்கு பதிலா இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க. உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு வாங்க முடியாது. என்ன பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. இருங்க இல்லங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இருங்க. உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க. அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. திசை இதே உட்காருங்க. இது மாதிரி ஆகுமா ஆகாத என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். உட்காருங்க. நாங்கள் 2021 ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது கொரோனா உச்சத்தில் இருந்த நேரம். அந்த நேரத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது கூட கிட்டத்தட்ட 3 மாத காலத்திலே 44,36,000 கோடியாக திட்ட முதலீட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. மேற்கு வங்காளத்தில் முந்தைய காலாண்டையோட வளர்ச்சி வீதம் 199.58% அதிகரித்திருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் முந்தைய காலாண்டை விட 74.48% சரிந்துள்ளது. ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, நீங்க காசு கொடுத்தா எதனாலும் எழுதிப்பாங்க. அது வந்து ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்தியை இங்க எடுத்துட்டு வந்து படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க வந்து சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம வந்த ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வேற எந்த அரசாங்கமும் பண்ணல. நாங்க பண்ணியிருக்கோம். 1 லட்சம் இளைஞர்களுக்கும் இதனால வேலை கிடைக்க போகுது. நாங்க வந்த உடனே LNT 18,600 கோடியில் 8,200 வேலை வாய்ப்புகள் தரோன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் அதில் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா 7,000 கோடின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் பண்ணியிருந்தாலே அந்த நம்பரே தப்புன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு செய்தியை எடுத்துட்டு வந்து இங்கே சொல்லக்கூடாதுன்றது தான் நான் இங்கே சொல்லிக்கிறேன். பேரவைத் தலைவர்களே, எங்களுக்கு கிடைக்கிற குறிப்பை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் ஒரு ஒப்பீடு சொல்ல முடியும். வெளியில் வருகிற செய்தியை வைத்துக்கொண்டு தான் ஒரு ஒப்பீடு நாங்க பேச முடியும். இல்ல வெளியில வர செய்தி ஆதாரப்பூர்வமா இருக்க வேண்டும் அவங்க கேக்குறாங்க. அதான் சொல்ல வர ஆதாரம் இல்ல ஆதார பத்திரிகைகள் வந்து அவர்களுக்கு வேண்டியவர்களுக்காக வேண்டியபடி எழுதி கொள்வதும் உண்டு. அப்படி இருக்குதான் அவங்க கேக்குறாங்க. அமைச்சர் அவர்கள் சொன்னது வந்து ஒரு சில பத்திரிகைகள் நம்பகத்தன்மையில் நிறைய பத்திரிகைகள் இருக்கு. அதுல ஒரு சில பேர் வந்து அவர்களுக்கு தேவையான செய்திகள் அதெல்லாம் நம்பகத்தன்மை இல்லாத நிறைய வந்து பிசினஸ் ரிவ்யூஸ் எழுதுறவங்க நிறைய அந்த மாதிரி எழுதுவார்கள். அதை எடுத்துக்கொண்டு இது மாதிரியான ஒரு சபையில் பேசும் பொழுது முதலீட்டாளர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்து தவறான எண்ணம் உருவாகும். அதன் மூலமாக மாநிலத்திற்கு கெட்ட பேர் என்ற ஒரு இதெல்லாம் சொன்னார். பத்திரிகை காசு வாங்கி கொண்டு எழுதுகிறது. அப்படி நம்முடைய மின்துறை அமைச்சர் குறிப்பிட்டதை போல
அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, சில பத்திரிகைனார் அது எந்த பத்திரிகை பேர் சொல்லிட்டு போட வேண்டியதான ஒழிய 10வது பத்திரிகை சொல்றது தவறு. இல்ல நான் எல்லா பத்திரிகையும் நான் சொல்லவே இல்லை. ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்றது ஒரு பிரைவேட் வெப்சைட், அது கூட ஒரு பத்திரிகைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது, அது ஒரு வெப்சைட், ஒரு பிரைவேட் வெப்சைட். இனி அதே பத்திரிகையாளர்கள் தான் தினத்தந்தியில் நம்மளை பற்றி, நம்மளுடைய தொழில்துறையை பற்றி அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாங்க. அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இங்கே பேசி பெருமைப்பட்டிருந்தால், தமிழ்நாடு முன்னேறுதுன்னு பேசியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். 3 மாதம் ஆகிருக்குது. அது உங்கள் கொள்கை விளக்க குறிப்பை பார்த்தாலே தெரியுது, அதில் எதுவுமே இல்லை. முதலீட்டாளர்கள் எல்லாரும் இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு புக்கை காமிச்சு ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு இப்படி நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம்ன்றதை விட்டுட்டு, இளைஞர்கள் தான் உங்களுடைய நோக்கம் என்றால் இந்த மாதிரியான தப்பான ஒரு பதிவை நீங்கள் பதிவு செய்யக்கூடாது. அது தவறான செயல். முதலீட்டாளர்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க, தப்பாக நினைக்க மாட்டாங்களா, தவறாக சிந்திக்க மாட்டாங்களா, இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க. நேற்று நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே ஒன்று கொண்டு வந்தாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்து, இதை பார்த்து முதலீட்டாளர்கள் தவறுலாம் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? தான் இன்னைக்கு முதலீட்டாளர்களை ஈர்க்கக்கூடியதுக்கு பரந்தூர் விமான நிலையம் தான் மிக முக்கியமான இது. நான் கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேல நாங்கள் எடுத்துட்டோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா? எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார், இதை உறுதியாக சொல்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் நேற்றே சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் விமான நிலையத்துக்கான இடம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும்ங்கிறதும் சொல்லியிருக்கிறாரு. நேத்து கூட ஒன்று நடந்துச்சு. இதே அண்ணன் ஆஸ்டின் தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி அண்ணன் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பத்தி சொன்ன உடனே திடீர்னு டக்குன்னு எந்திரிச்சார். அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு. ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் மோசடி, இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான். அங்க ஒரு மாபியா கும்பல் அங்க ரியல் எஸ்டேட் 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே விமான நிலையம் வருகிறது என்ற அடிப்படையிலே அனைவரும் தெரிந்து ஆளுங்கட்சி, முன்னாள் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் செய்து விட்டார்கள், முதலீடுகளை செய்து விட்டார்கள், முதலீடு போட்டு விட்டார்கள், கோடிக்கணக்கான முதலீடுகள் போட்டுவிட்டு அது 3 மடங்காகும் 4 மடங்காகும் நம்ம பிரட்டி கொண்டு வாரி வந்து விடலாம் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் விவசாயிகளை வாழ்விப்பதற்காக அந்த திட்டத்தை ரத்து செய்தார். அவர்கள் கனவை பொடியாக்கினார். அதனால் தான் அவர்கள் தவிக்கிறார்கள். எழுதி வச்சுக் கொள்ளுங்கள், 5 வருஷம் கழிச்சு வெள்ளை அறிக்கை நாங்க உரத்துக்கு ரெடி. உங்களோட 10 மடங்கு இங்க வந்து பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. இதற்காக எல்லா இண்டஸ்ட்ரியும் வரும். 45 நாள் 60 நாளுக்குள்ள சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காங்கிறத பதிவு பண்றோம். இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஜி ஸ்கொயர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது, வேற யாருக்காகவும் இல்லை. முன்னாடி தானே டேப்லெட் போட்டேன், 1/2 மணி நேரத்தில் சாப்பிட்றேன் நான். வரலாற்று இப்போ நிறுத்திட்டேன். ஆனால் இன்னும் ஆடினது பத்தியா சுகரு. பேரவைத் தலைவர், சட்டத்துறை அமைச்சர் எல்லாத்திற்கும் இங்க பாருங்க, எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, உட்காருங்க பேசலாம். ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? அவர் என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பதில் அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. அவர் பேசிட்டான். மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர், மாண்புமிகு தங்கம் தென்னரசு இல்ல ஒரு அவரே இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஆரோக்கியமா விவாதம் சொல்லு. பயப்பரியா குமார், விமான நிலையம் வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு எங்கே போனாலும் விவசாயிகளாலும் எடுக்கப்படதான் வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதை கைவிடுகிறோம். ஆனால் நாங்கள் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம், 2வது விமான நிலையம் கொண்டு வரக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் என்ன நடக்கிறது? இங்க அரசியல் நடக்கிறது. அரசியல் நடப்பதால் தமிழகத்திலே எந்த வளர்ச்சியும் வருவதை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போக்கு மாறினால்தான் இங்க தொழில் வளர்ச்சி வரும். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி 1 ட்ரில்லியனும் வராது, 1.5 ட்ரில்லியனும் இந்த தமிழகத்துக்கு வராது. மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள்.
இல்லை நன்றி சொல்ல மாட்டார். நன்றி சொல்லுங்க பாருங்க. இல்லை இல்லை பேசியாச்சு, நிறைய நேரம் பேசியாச்சு. போதும் போதும். இல்லை இல்லை அவருடைய மாண்புமிகும் பேரவை நன்றி சொல்ல மாட்டார். உட்காருங்க. நன்றி சொன்னா இல்லை நன்றி சொல்ல மட்டும் அனுமதிக்கிறேன், இல்லைன்னா அனுமதிக்க முடியாம. உட்காருங்க உட்காருங்க. ஆனா கடந்த கால ஆட்சியில நம்ம புரிஞ்சா பாத்துக்கணும். இஸ்லாமியின் பாதுகாவலர் தான் பேசினாங்க. காயிதே மில்லத் அவர்கள் எங்கள்கிட்ட தான் கடைசியா வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டு போனாங்கன்னு பேசினாங்க. ஆனா முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் முடிச்சிடுறேன். நான் வந்து பத்திரிகை வர செய்தியில சொல்லல, நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்கிருந்து நடுகரத்துல இருந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் மதிப்பிடக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இதை போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்ப்பு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. அவர் சபாநாயகர், ஒரு கண்ணியமிக்க பதவி. கொரோனா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று உரிமையில பேசுவது, இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்து கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்? பல வெட்டு குத்த பார்த்தவங்க பார்த்து போங்க, எல்லாம் உங்க நன்மைக்கு தானே சொல்றேன். ஒரு கண்ணியா போய் பாக்கலாம், 2 கண்ணியம் தான் எரிச்சே இருக்கேன். என்னமா அவசரம், காலையில போலியா? ஆனா தமிழ்நாட்டில் கடந்த காலத்துல காவேரி காய்ந்து போனது எந்த ஆட்சினால? கச்சத்தீவு கைவிட்டு போனதுனால எந்த ஆட்சினால? முல்லை பெரியார் முடங்கி போனது எந்த ஆட்சினால? பாலாறு பாலாகி போனது எந்த ஆட்சினால? ஈழத்தமிழர்கள் பலர் இரையாகி போனது எந்த ஆட்சியில? ஊழல் உற்றுக்கண்ணா பெருகி போனது எந்த ஆட்சியில? கனிம வளம் காணாம போனது எந்த ஆட்சியில? கார் ரேஸ்னு காதுல பூ சுத்தி கஜானாவை காலி செஞ்சது எந்த ஆட்சியில? குடிமக்களை குடிமகனாக மாற்றியது எந்த ஆட்சியில? பட்டினியாக இருந்த பாட்டாளிகளை கிட்னியை திருடினது எந்த ஆட்சியில? பார்ட்டி பண்டுன்னு பட்டையை கிளப்பினது எந்த ஆட்சியில? போதையால் தமிழக இளைஞர் தள்ளாடியது எந்த ஆட்சியில? 30,000 கோடி ஊழல்னு முணுமுணுத்த முன்னாள் அமைச்சர் எந்த ஆட்சியில? மாண்புமிகும் பேரவைத் தலைவர் அவர்களே, கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு தமிழ் அழகு, தமிழ்நாட்டுக்கு தாவேக அழகு, தமிழருக்கு எங்கள் தங்க தளபதி அழகு, தீய சக்திக்கு தீகார் சிலை அழகு. இங்க இருக்கக்கூடியவர்கள் யாரும் மைன்ஸோ இல்ல மணல் தொழிலோ செய்யவில்லை. யாருமே செய்யவும் போறதில்லை. உறுதியா சொல்றோம், எந்த தொழிலும் செய்ய போறதில்லை. டாஸ்மார்க்கை பத்தி பேசுவாங்க. ஆனா அந்த டாஸ்மார்க் பின்னாடி நடத்திருக்கூட நிறுவனங்களுடைய உரிமையாளர் யாரு, பினாமி நிறுவனம் யாருன்னு நீங்க பேசணும். எங்களோட அரசுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பேசுங்க. அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் யாரு, அவர் எந்த கட்சியில் இருக்கிறாங்க, அந்த எந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, எல்லாருமே பேசணும். அது மணல் குவாரியா இருக்கட்டும், அது வந்து மலைகளா இருக்கட்டும், அந்த மலைகள்லாம் கண்ட்ரோல் யார் பண்றதுன்னா கேட்டா சொல்லிடுவாங்க, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கா? ஏன்னா அவங்க பேர்ல வச்சுக்கிறதே கிடையாது. நான் யார பத்தி பேசலையே, நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுங்க. நாங்க பொருளாதார கொள்கையை பேசிட்டு இருக்கோம். ஏன் ஜி ஸ்கொயர்னா அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலையை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க. அரசுடைய அதிகாரத்தை வந்து, அதாவது தேர்தல் வெற்றி பெற்று வந்த பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லையும் பினாமிகளை போட்டு, அதுல இருந்து சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைன் போட்டுக்குவாங்க. கூடு சீக்கிரத்துல முதலமைச்சர் பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும். ஆட்சியில் இவங்க தான் இருப்பாங்களாம். அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, மைன்ஸோட லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தொழில் பண்ணுவாங்களாம். ஆனா ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்சா யாரு குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்சா யார் இங்க எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு.
மக்கள் மன்றத்து முன்பு நாங்க ஆதாரம் கொடுத்துட்டா போதும், யாரையும் ஜெயில தள்ள வேணாம். எந்த தேர்தலையும் யார் யாரெல்லாம் பினாமி நிறுவனங்களை உருவாக்கி மைண்ட் கண்ட்ரோல் பண்ண எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. முன்னாள் அமைச்சர் அப்படிதான் மதுரையில் ஒருத்தர் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணாரு. டெபாசிட் வாங்கல, மதுரையில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. மதுரையில் ஏன் தெரியுமா ஜெயிச்சாங்க? முன்னாள் அமைச்சர் மதுரை இருக்க எல்லா மைண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால தான் அவர் இன்னைக்கு சட்டசபைக்கே வர முடியல. இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. அதனால மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் ஊழல், இதுதான் ஊழல். இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை, மக்களே முடிவெடுப்பாங்க. உட்காருங்க தம்பி உட்காருங்க. நான் பேச உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க, இடத்துல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்களா உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. நீங்களா உட்காருங்க. நீங்களா உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. முதல்ல உட்காருங்க. யாரா ஒருத்தர் உட்காருங்க. இருங்க. உட்காருங்க. நீங்க மட்டும் பேசுங்க. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் எதிர்க்கட்சி கொறடா ஏவா வேலு அவர்கள் மட்டும் பேச அனுமதிக்கிறேன். பேசுங்க. உட்காருங்க. ஒருத்தர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் நீங்க மட்டும் உட்காருங்க. நீங்களா உட்காருங்க. நீங்க இங்க உட்கார சொல்லுங்க. மாண்பு உறுப்பினர் எல்லாம் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் ஏவா வேலூர் நீங்க பாருங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரையில் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கிற குவாரிகள்லாம் கட்டுப்படுத்தி வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவருக்கு உள்ளே வரவில்லை என்று குறிப்பிடுவது யாரை குறிப்பிடுகிறார்? நான் யார் பேரையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு பங்களா கட்டி இருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், காலேஜ் வைத்திருக்கிறார்கள், குவாரி வைத்திருக்காருன்னு எப்படி சொல்லலாம்? யார் வச்சிருந்தான்னு சொல்லணுமா இல்லையா? யார் வச்சிருக்கான்னு பட்டி போனோமா இல்லையா? ஆக பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது அங்க எல்லாரும் எழுந்திருக்கிற போது எங்காலுங்க என்ன மரக்கட்டையா உட்கார்ந்து இருக்க முடியும்? உணர்வு வரதானே செய்யும். உண்மைக்கு புறம்பா அவர் என்ன சொல்றாரு? மூத்த உறுப்பினர் என்ன சொல்றாரு? நாங்க கட்டுப்பாடு இல்லாம பேசுறோமா, நாங்க பொத்தாம் பொதுவா பேசுறோமா? முதல்ல நாகரிகமா எப்படி பேசணும்னு அவருடைய உறுப்பினர்களுக்கு சொல்லி தரணும்னு உங்க மூலம் சொல்லிக்கிறோம். ஒண்ணு இந்த விவாதம். ரெண்டாவது எங்கேயாவது இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துல இத்தனை இழிவாக வா போ வாடா போடா அவனே எல்லாம் பேசுறது நீங்க ஏன் அனுமதிக்கிறீங்க? மைக்ல பேசினாதான் பேச்சா? மைக்கில் அவ்வளவு கமெண்ட்ஸ் பேசும்போது இது எல்லாம் ரத்தம். வெற்றி தலைவரினுடைய தலைமையில புதிய தலைமுறை அரசியல் வந்துருக்கு. நல்ல பாடங்களை சொல்லி கொடுங்க, எப்படி நல்லா பேசணும்னு சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு வம்புக்கு இழுப்பதே அவங்க தான். குறிப்பிட்டு பேரை சொன்னாரா, கட்சியை சொன்னாரா, எதுவுமே சொல்லல. ஒரு திரைப்பட காட்சியில சுனா பணம் இருந்து ஆட்ட திருடரை பத்தி கேட்டா அவரு பதறுவாரு, ஐயோன்ட்டு. அவர் யாரு பேருமே சொல்லல. சட்டத்துறை அமைச்சரோ பொதுப்பணித்துறை அமைச்சரோ மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரோ யாருக்கும் சங்கடம் வரக்கூடாது, ஒரு ஆக்கப்பூர்வமா போன அனுசரிச்சு போகணும்னு ரொம்ப பொறுமையா எல்லாரும் அனுசரிச்சு போறோம். அதே மாதிரி அங்க இருக்க மூத்த உறுப்பினர் பின்னாடி இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் நாகரிகமா பேசணும், இப்படி நடுக்கூடத்துக்கு வந்து பேசக்கூடாது. குறிப்பாக சபாநாயகர், வரலாற்று சிறப்பு மிக்க ஜனநாயக பூர்வமான சபாநாயகர் இருக்கிற பொழுது இப்படி நாகரிக பேசுவது கண்டிப்பாக ஏற்புடையது அல்ல என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.